Hi friends, இன்னைக்கு waste nighty எப்படி மேட்டா மாத்துறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்டிட்ச் பண்ணாம நம்ம வந்து ஈஸியா மேட்டா மாத்தலாம். First time வீடியோ பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிட்டு bell பட்டனையும் press பண்ணிக்கோங்க. இது மாதிரி கார்ட்போர்ட் எடுத்து நான் மார்க் பண்ணிருக்கேன். ரெண்டு பக்கமும் சேமா மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சைடுலயே மார்க் பண்ணிருக்கேன். இப்போ நான் இத வந்து கட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து மேட் வந்து இன்னும் பெரிய சைஸ்ல வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் கார்ட்போர்ட் எடுத்து நீங்க இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நல்லா திக்கா கேப் இல்லாம வரணும்னா இந்த மார்க் வந்து இவ்ளோ கேப் இல்லாம இன்னும் கொஞ்சம் கிட்ட கிட்ட மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வேஸ்ட் நைட்டி வந்து நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அந்த கார்ட்போர்டை விட கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க வந்து நைட்டி வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த அட்டையை வச்சு பார்த்து நைட்டி வந்து பெரிய சைஸ்ல இருக்க மாதிரி நைட்டி பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அட்டையில எவ்வளவு மார்க் பண்ணிருக்கீங்களோ அத்தனை பீஸ் நைட்டில வந்து கட் பண்ணிக்கோங்க. இன்னும் பெரிய சைஸ் பீஸா வேணும்னா கூட நீங்க இன்னும் கொஞ்சம் அகலமா வச்சு நீங்க பீசஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் ரெண்டு நைட்டில வந்து பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு மேட் எந்த கலர்ல வேணுமோ அதுக்கு தகுந்த அப்படி நீங்க கிளாத் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸை வந்து நான் இது மாதிரி மாட்டிக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் ரெண்டு சைடும் விட்டுட்டு மாட்டிக்கோங்க. இப்போ அதே கலர்ல வந்து இந்த அட்டை ஃபுல்லுமே வந்து நான் வந்து இது மாதிரி மாட்டிக்கிறேன். உங்களுக்கு வந்து மேட் வந்து இன்னும் நல்லா பெருசா வேணும்னா இதே மெத்தட் வந்து இன்னும் கொஞ்சம் அட்டையை வந்து பெருசா நீங்க கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கேப் இல்லாத மாதிரி வேணும்னா நீங்க இவ்ளோ கேப் விடாம இன்னும் கொஞ்சம் கிட்ட கிட்ட மார்க் பண்ணி கட் பண்ணி பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நீங்க மாட்டி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கேப் வந்து கம்மியா இருக்கும். இப்போ நான் செலக்ட் போட்டு இது மாதிரி ஒட்டிடுறேன். இது மாதிரி ஒட்டும் போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால ஒர்க் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்போ சைட்லயும் வந்து நான் மாட்டிக்கிறேன். ஆனா எனக்கு கேப் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருந்தனால நான் இடையில மறுபடியும் வந்து லைட்டா கட் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து அதிகமா கிளாத் யூஸ் பண்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து உங்க சாய்ஸ் தான். வேற நைட்டி பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம சைட்ல வந்து மாட்டுறதுக்கு இந்த நைட்டி கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த அந்த கேப்ல வந்து இந்த நைட்டி பீஸ் வந்து இதுமே மாட்டிக்கலாம். இந்த கிளாத் பீஸை இந்த ஃபர்ஸ்ட் கிளாத் நைட்டியோட மேலே இருக்க மாதிரி அடுத்த கிளாத்துக்கு கீழே வர மாதிரி இது மாதிரி ஒன்று விட்டு ஒன்று வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு கிளாத் விட்டு ஒரு கிளாத் வந்து உள்ள விட்டு வெளியில எடுக்கிற மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். இந்த கிளாத்தை விட்டுட்டு இப்போ இதுக்குள்ள விட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஃபுல்லும் நம்ம வந்து பண்ணிக்கணும். இது பண்ணும்போது நல்லா டைட்டா இழுத்து பண்ணோம்னா கேப் இல்லாம இருக்கும். இப்போ அடுத்த பீஸையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாத்துக்கு மேல இருக்க மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பீஸை ஜாயின் பண்ணோம். இப்போ இந்த செகண்ட் பீஸை வந்து இது மாதிரி மாட்டிக்கோங்க. இது மாதிரி மாட்டினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாத்தை வந்து கீழே வர மாதிரி வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் கிளாத் வந்து கீழே வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு அதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று வந்து கீழே விட்டு விட்டு ஜாயின் பண்ணிக்கணும். மேலே இருக்கிறது வந்து எப்படி பண்ணீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒன்று விட்டு ஒன்று இது வந்து கீழே விட்டு ஜாயின் பண்ணிக்கணும். இதே மாதிரி இது ஃபுல்லுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜாயின் பண்ணும்போது நல்லா டைட்டா வந்து கேப் இல்லாத மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் பீஸ் ஜாயின் பண்ணலாம். தேர்ட் பீஸ் ஜாயின் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான் இதை ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பீஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி இதை பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிளாத்துக்கு மேலே விட்டு நம்ம வந்து கீழே எடுத்து ஜாயின் பண்ணணும். இந்த கிளாத்துக்கு மேலே வந்து இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
இப்போ fourth cloth வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். fourth cloth ஜாயின் பண்றதுக்கு நம்ம செகண்ட் இது எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இத பண்ணனும். ஃபர்ஸ்ட் பீஸ் இந்த cloth வந்து கீழ வர மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒண்ணுட்டு ஒண்ணு கீழ வர மாதிரி பார்த்து இந்த cloth ஜாயின் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் எப்படி பண்ணமோ அதே மாதிரி இத பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே மாத்தி கீழ வர வரைக்கும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் பாதி வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸி தான், இத சீக்கிரமாவே பண்ணிரலாம். நான் சொன்ன மாதிரி ஒன்னு மாத்தி ஒன்னு வந்து கரெக்ட்டா இருக்க மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளவு திக்கான cloth எடுக்கறீங்களோ அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு வந்து மேட் வந்து நல்லா திக்கா கிடைக்கும். டி-ஷர்ட் பனியன் clothலாம் எடுத்துட்டீங்கன்னா நல்லா திக்காவே இருக்கும். லைட்டான clothலாம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா இன்னும் பெரிய சைஸ் கார்ட்போர்ட் எடுத்து நீங்க பண்ணிக்கலாம். எவ்வளவு டைட்டா நீங்க வந்து இது பின்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கேப் இல்லாம நல்லா வெயிட்டா கிடைக்கும். அவ்வளவுதான். இது மாதிரி ஃபுல்லு பின்னதுக்கு அப்புறம் நான் சைடுல இருக்கதெல்லாம் வந்து இது மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன். நம்ம மாட்டி இருந்ததெல்லாம் வந்து இது மாதிரி எடுத்து விட்டுறேன். இப்போ வந்து இத ரெண்டு பீஸையும் வந்து ஒண்ணா இருக்க மாதிரி நாட் போட்டுக்கணும். இது மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா டைட்டா ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க, அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க ஸ்டிச்சிங் கூட போட்டுக்கலாம். நாட் போடுறதுக்கு பதிலா ஸ்டிச்சிங் போட்டுட்டீங்கன்னா கூட பெட்டரா தான் இருக்கும். நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணும்போது ஈவன் நம்பர்ல வர மாதிரி நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா ரெண்டு பீஸ் வந்து நாட் போடும்போது கரெக்டா இருக்கும். சப்போஸ் ஆட் நம்பர்ல நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பீஸ் மட்டும் தனியா வந்துரும். அது வந்து இன்னொன்னு கூட நீங்க ஜாயின் பண்ணி நாட் போட்டுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்க கட் பண்ணும்போதே வந்து ஈவன் நம்பர்ல வர மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா நாட் போடும்போது கரெக்டா வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வராம முடிஞ்சிடும். இப்போ அடுத்த சைடு நான் எடுத்து விட்டு அதே மாதிரியே நாட் போட்டுக்கிறேன். ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. சைடு ரெண்டு சைடும் நாட் போட்டாச்சு. இந்த டேப்பை ரிமூவ் பண்ணிட்டு இந்த சைடும் அதே மாதிரியே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நாட் போட்டுக்கலாம். இது மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம சைடுல எப்படி பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணிடலாம். நாட் போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் வந்து நீங்க கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி இப்போ அடுத்த சைடு நான் ரிமூவ் பண்ணிட்டு நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் வந்து கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், மேட் ரெடி ஆயிடுச்சு. குட்டி மேட்டாக தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஐடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் திக்காக கேப் இல்லாமல் கூட பண்ணலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.